உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? ரெட் கார்டு காட்டப்பட்ட அந்த ஒரு மொமெண்ட் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு காட்டாஸ் 1 கிலோமீட்டர் க்ளோஸ். ஒரு பொண்ணால இவருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா போகும்போது நீ வெளியில போனா யார் கூட வேணா சேரு, இவங்க கூட மட்டும் சேராதுன்னு கட் பண்ணா செலிப்ரேஷன்ல நீங்களும் பார்வதியும் செல்ஃபி போடுறீங்க. கண்டஸ்டன்ட் பார்க்கும்போது சாச்சா இவங்க போய் இப்படி பண்ணுவாங்களான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்துச்சா இன்னும் இவ்வளோ மோசமாக இருக்காங்க, இவ்வளோ பேசக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அம்மா வர கல்யாணம் வேற பண்ண சொன்னாங்க. கண்டிப்பாக. எப்போ கல்யாணம்? பொண்ணுலாம் பார்த்தாச்சா? பேபிக்கு பீனா வாயெல்லாம் உடச்சிடும். பயங்கரமா கோவப்படுவீங்க. நைட்டு போயிட்டு தோப்பு காரணம் போடுவீங்க. இப்போ பிடிச்சவங்க கிட்ட தான் நீங்கள் ரொம்ப கோவத்தை காட்டிடுவீங்க. ஸோ லவ் பண்ணுறவங்க கிட்ட தான் மொத்த வீடுமே வந்து இவங்களை பிரிச்சுட்டா போதுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்போ என்ன தோணுச்சுன்னா இவங்களா இவளான்னு பார்த்தா கேட்டேன்னு உன்னை போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Let's go holidays. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta women's wear. அனைத்திலும் பெஸ்டா Presta innerwear leggings and nighties. Presents Kamarudin Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold. தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. எல்லாருக்குமே பிக் பாஸ் போகும்போது ஒரு எண்ணம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும், ஒரு 100 நாள் பயங்கரமா இருக்கணும். உள்ள போன உடனே ஒருத்தருக்கு கூட ஒரு மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். யார் கூட ஆரம்பத்துல இருந்தே எப்பா செட்டே ஆகலடா இந்த ஆள் கூட எனக்கு இல்லை, இவங்க கூட செட்டே ஆகலன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது யாரு? எனக்கு கேம் பொறுத்த வரைக்கும் செட்டே ஆகாது வந்து ஆதிரை செட் ஆகலை. ஆதிரை ஆனால் ஏன்னா வந்து எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிட்டா வந்து அங்கே கேமும் நடத்த முடியாது, உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. பட் அவங்க எவிக்ட் ஆகும்போது நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாண்டில் தான் அவங்க வெளியே போனாங்க. மேபி அந்த டேஸ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சதுக்கான டைம் வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அந்த வீடு. அப்புறம் திவாகர் செட் ஆகலை. அப்புறம் அதே மாதிரி கனியக்காவை ஸ்டார்டிங் செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷேவிங்லாம் பண்ண அப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க கமருதீன் அப்படின்றப்போ அப்படிங்களா ரியலி ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஷீஸ் ஒரு அக்கா கிடச்சிருக்காங்க பிக் பாஸ் போயிட்டு. ஸோ அதான். மற்றபடி வந்து எனக்கு அவ்வளோதான். மற்றபடி எல்லாரும் எனக்கு ஓகேவாக தான் இருந்தாங்க. ரைட். சரி, இப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் யாரையும் பெருசாக நம்ப மாட்டீங்க, லைக் கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கமருதீன் இருந்து யாரை உள்ள பார்த்த உடனே ஓகே இவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு உங்களுக்கு நேச்சுரலாகவே? வினோத் எப்படின்னா இப்போ ஆவடின்னு நினச்சிக்கோங்களேன். ஆவடியில் ஒரு வினோத், அதே மாதிரி தான் ராயபுரமில் இருக்க வினோத். அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஏரியாலையும் வந்து வினோத் மாதிரி ஒரு ஆள் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து யாருன்னா நம்ம தான் அவங்க நம்மளோட பிரதிபலிப்பு தான் அவங்க. ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கான், டவுன் டு எர்த் இருக்கான். அவனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவனை எது எப்படி வந்து அதை நான் ரீபே பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. லைஃப் லாங் வந்து அவனுக்கு ஒரு ஆக்ஷனாக தான் நான் நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணி அவனை வந்து நான் ஒரு பேக் போனாக இருப்பேன். என்னை தாண்டி தான் யாருமே அவனை தேடணும். ஏன்னா வந்து ரொம்ப உயிர் நண்பனாக வந்து இதுவாகிட்டான். இதில் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து இவ்வளோ மீனிங் கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 டேஸில் வந்து இவ்வளோ நடந்திருக்கோன்னு நான் வெளியே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ விஷயம். உண்மையிலே எப்போ எங்களுக்கு அது ரொம்ப தோணுச்சுன்னா, நிறைய நேரத்தில் அவர் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எல்லாமே எப்படின்னா உங்கள் மேலே இருக்க அந்த ஒரு வெல்விஷராக ஒருத்தர் பேசினா எப்படி இருக்குன்னு தான். உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுது, வெளியில் போகும்போது 2 பேரும் அந்த ஒன்றா அழுதுட்டு வந்ததாக இருக்கட்டும், ஒரே நேரத்தில் திரும்பி இருப்பீங்க, அதெல்லாம் வெளியில் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அவரால் பார்க்கவே முடியல, நீங்கள் ரெட் கார்டு உங்களுக்கு கொடுத்தது அவரால் ஏற்றுக்கவும் முடியல. அவர் ரொம்ப அழுது சிரிப்பார். எங்களுக்கு அது எப்போ தான் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நீங்கள் வெளியில் போயிடுவீங்க, போயிட்ட பிறகு அவர் வந்து விக்ரம் கிட்ட உங்களை பற்றி சொல்லுவார். அவன் என்னென்னவோ கனவு காணா, அவன் இது வாங்கணும் அது வாங்கணும் அவ்வளோ
அது வந்து எப்படின்னா உண்மையாலே ஒருத்தங்க மேல அக்கறை இருந்தா மட்டும் தான் அது பேசவே முடியும். அது வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுவாரு. அவன் அவன் நல்ல ஒரு இடத்துக்கு வர வேண்டியவன், ஏன் இப்படி பண்ணான்னு அவர் அழுதுகிட்டே சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி நீங்களும் அழுது வெளியில போயிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வினோத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இப்படி போனீங்கல்ல அந்த கதவை தாண்டி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எனக்கு வீட்டுக்கு போயிட்டு அவன் வீடியோ நான் பார்க்கும்போது நான் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு தான் இந்த வீடியோவே நான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் வந்து கடைசியாக நான் போகும்போது என்னன்னா, எனக்கு யாரையுமே பார்க்கணுன்னு விருப்பப்படல, யார்கிட்டயும் பேசணும்னு விருப்பப்படல. நம்ம பண்ண தப்பு என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், இது நம்ம கண்டிப்பாக திருத்திக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது போல். இது எப்படி திருத்தலாம்னா இது ஒரு மிகப்பெரிய லெசன். அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு வேற அதுக்காக தான் நான் வந்து போயிட்டு அந்த சாரியும் சொன்னேன். அக்கா கிட்ட சாண்ட்ரா அவங்க கிட்ட நான் தான் சாரியும் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வெளியே மூவ் ஆன் பண்ணும்போது அந்த ஷூ கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அந்த கவரில் வந்து வினோத் ஷூ கூட எடுத்து போடுறான். யாருமே அப்படிலாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இன்னும் இவ்வளோ ரியலாக இருக்கானே டாடி, இவனுக்கு மெரினா பீச்சில் ஒரு செலவு வைக்காமல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு என்னென்னா வந்து அவன் அவ்வளோ சொல்லி வந்து நான் நிறைய விஷயத்தில் கேட்கல போல். ஏன்னா அந்த வீட்டில் வந்து எது ரியல் எது உண்மைன்னே உங்களுக்கு தெரியாது. லைக் எது பொய் எது உண்மை அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஒருத்தவங்களை பார்க்கும்போது கண்டஸ்டன்ட் பார்க்கும்போது சார் இவங்க போய் இப்படி பண்ணுவாங்களான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து இன்னும் இவ்வளோ மோசமாக இருக்காங்க, ஐயோ இவங்கள பேசக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஸோ அதான். ஸோ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். எல்லாமே தாட்ஸ் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஆகுவோம் அப்படின்றதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். பிக் பாஸ் வந்து ஒரு கடவுள் மாதிரி அந்த வீட்டில். நாங்கள்லாம் வந்து ஒரு நம்ம உலகத்தில் வாழ்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்கள் 20 ஆட்கள். அப்படி தான் வந்து கேமு. நான் கேமை புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு 3 வாரம் ஆச்சு. என்னை சடனாக கூப்பிட்டாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. மச்சான் தான் சொன்னான் போத்துன்னு. மச்சான் பிக் பாஸ் தான் எனக்கு எதுவுமே தெரியாதுடா அது. இல்லை மச்சான் நீ போ, நீ யாரு அவ்வளோதானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் அமைஞ்சதே இல்லை. எனக்கு இருக்கிற சர்க்கிளே ரொம்ப ரொம்ப சின்னதான சர்க்கிள் தான். இவன் அவன் அப்புறம் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்போம். நாங்கள் அதை எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மேபி கல்யாணம்லாம் நடந்திருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நான் பார்த்துருப்பேன் போல். ரொம்பவே ஜாலியாகவே என் லைஃப் அமைஞ்சிருச்சு. நான் ஐடியில் இருந்தேன். அப்புறம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவேன், ஷூட்டிங் பண்ணுவேன். ரொம்ப எப்போவுமே ஃபன்னாகவே இருப்பேன், கவுண்டர் போடுவேன். அந்த மாதிரி தான் என் லைஃப் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் வந்து ஸ்டில் நான் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்றது வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது யாருமே சொல்லித்தர முடியாது. இது வந்து ஒரு ₹1 கோடி கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அமையாது லைஃப்பில். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அவங்கள பார்ப்போம், மீட் பண்ணுவோம், வீட்டுக்கு வந்து தூங்கிடுவோம். அங்கே எப்படின்னா அவங்களோடே வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன். என்னை மாற்றிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெக்கார்டடாக இருக்குது. எல்லா ஃபுட்டேஜும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காப்புல நம்ம போத்தன். என்ன டவுட் இருந்தாலும் எடுத்து பார்த்து எப்பா நான் அது எதுவும் பண்ணலப்பா, நான் அமைதியாக போய்ட்றேன்ப்பான்ற மாதிரி ஒரு ஆக்சுவலாக நல்ல ஒரு இவங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபேன்ஸை கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருது, அப்புறம் நிறைய வருது. ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணி வந்து நான் என்னோடய லைஃப்பை வந்து நான் அர்ப்பணிக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்காக தான் வந்து இனிமேல் இருக்க போகிறேன். உங்களுக்காகவே வந்து நிறைய விஷயம் கற்றுக்க போகிறேன். ஆமாம், என் ஃபேமிலி காட்டுற லவ்வோட வந்து நீங்கள் காட்டுற லவ் ரொம்ப ரொம்ப அதிகம். உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா வந்து இது அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வேர்டு வராது என் வாயிலேருந்து. ஃபேமிலி கொடுக்குற லவ்வோட நீங்கள் வந்து ஒரு 1000%, 10,000% நீங்கள் கொடுக்குறீங்க. நான் அதனால தான் இங்கே வந்து உட்காந்துட்டே இருக்கேன். இல்லைனா நான் இன்ஃபேக்ட் நீங்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்த பிறகு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் உங்களுக்கு கால் பண்ணி பயங்கரமாக விஷ் பண்ணார், நடந்ததெல்லாம் நடக்கட்டும், இது எல்லாமே பாசிட்டிவாக மாற்றுறேன்னு சொன்னார். கவின் தானே கால் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னார் கவின்? என்ன கால் பண்ணார்.
கவினா நான் இதில் எனக்கு மெசேஜ் வந்தது, ஹாய்ப்பா திஸ் இஸ் கவின் அப்படின்னு. இல்லை ஒருவேளை யாராக இருக்கும், நிறைய இதுலலாம் இருப்பாங்க, இபிஸ் இருப்பாங்க, நிறைய சீரியல்ஸில் யாராக இருப்பாங்க, ஒருவேளை அந்த ரேஞ்சில் இருப்பாங்க பார்த்தா கவின்னொன்னே நான் ஐயோ ஆனால் கவின் நீங்களாம் நம்பவே முடியலண்ணா. தம்பி எதுக்கும் கவலைப்படாதப்பா சரியா, நீ பாட்டுக்கு லைஃப்பை பாசிட்டிவாக கொண்டு போ. நீ ஒர்க்கால் வந்து நீ காட்டு, நீ ஒர்க்கால் வந்து உன்னோட விஷயங்களை காட்டு மக்களுக்கு, அதில் அவங்க புரிஞ்சுப்பாங்க நீ யாருன்னு சொல்லிட்டு. ஒரு சிங்கிள் டே வந்து உன்னோட என்டையர் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணாது அப்படின்ட்டு அவர் ரொம்ப இட்ஸ் ஜஸ்ட் அ பேட் டே. அதான் அதே 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 மாதிரி தான் சொன்னார். ஸோ அதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஓகே சம்திங் வி ஹவ் ஸ்டுட் அப் ஃபார் சம்திங் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ நிறைய விஷயங்கள் உள்ள நடந்திருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? ரெட் கார்டு காட்டப்பட்ட அந்த ஒரு மொமெண்ட். நான் ரெட் கார்டு காட்டப்பட்டப்போ அவங்க எப்படி சொல்கிறது, எதிர்பார்க்கல, இல்லைனா எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க? இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் ஓகே ஏதோ டிசைட் பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதை வெளியே போய் நம்ம என்ன எதுன்னு திருத்திப்போம். பட் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகே ஐடி வேலைக்கே போயிடலாமா. உடனே கசின் அண்ணன் கால் பண்ணி, ஆனால் அங்கேயே ஏதோ வேலை போட்டு கொடுங்க, நம்மளுக்கு இந்த ஃபீல்ட் செட் ஆகல போல் அப்படின்னு சொல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், என்ன ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னா, நான் இந்த தெருவில் நடந்து போவேன், எங்கள் ஆவடி தெருவில் நடந்து போவேன். ஒரு யாருக்குமே எனக்கு தெரியாது, போவேன். ஆனால் என்னென்னா ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது. இதை போகிறான் பாரு அவனை மாதிரி மட்டும் நீ ஆகிடக்கூடாது, சினிமாவில் போய் தோற்றக்கூடாது அப்படின்ட்டு எந்த குழந்தைக்கும் சோறு ஊட்டக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரெட் கார்டு கொடுத்தப்போ ஓகே பார்த்துக்கலாம், எது வந்தாலும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், அது ஒரு கேம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தெர் இஸ் லைஃப். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்துட்டேன். மேபி இது வந்து என்னை ஒரு 10 வருஷம் முன்னாடி கொண்டு போகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிறத விட நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டு வெளியே வந்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே நான் ஒரு 5-10 வருஷம் முன்னாடி போயிருக்கேன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகே 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 கிடையாதுடா. நிச்சயமா. சரி, இப்போ அப்போ உங்களுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதில் பெரும்பாலும் நாங்கள் பார்த்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்து ஒரு வளம் வந்துச்சு, ஒரு பொண்ணால் இவருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பொண்ணால் ஒரு வாழ்க்கை எப்படி கெட்டு போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கப்பட்டுச்சு. நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அதுக்கு? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. பாரு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஆதிரிக்கு ஒரு சண்டை வந்திருக்கும் 3rd வீக்கில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க என் கூட. அப்போ பாரு மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க டைமில். அப்புறம் வந்து அதான் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். நான் அங்கே வீட்டில் இருக்க யாருமே பர்ஃபெக்டே கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். வெளியே வந்தால் தான் அவங்களோட ரியல் நேச்சர் உங்களுக்கு தெரியும். எல்லாமே நல்லா பேசுவாங்க, வாடா சாப்பிட போகலான்டா, சாப்பிட்டியாடா, ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருக்கோம். இப்போது இது பிக் பாஸ் கேம் முடிச்ச அப்புறம் எல்லாருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கோம். உள்ளே இருக்கும்போது அந்த வீடு அந்த மாதிரியான வீடு தான். ஏன்னா ஒரு போட்டிக்காக போயிருக்கோம். அங்கே வந்து நம்ம வந்து என்னாலையும் ஃபேக் பண்ண முடியாது. ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ, என்ன கேம் கொடுக்குறாங்களோ, டாஸ்க் ஏற்ற மாதிரி தான் எங்களோட மென்டாலிட்டி, எங்களோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும். அதுக்காக யாருமே அந்த கெட்டவங்களோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே நல்லவங்க தான், டாப் மோஸ்ட் நல்லவங்க தான் உள்ளே இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு ஹேட்ரடு, இவ்வளோ ஒரு லவ், ரெண்டுக்குமே மேனேஜ் பண்ணுற ஒரு அளவுக்கு வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நம்ம யாராவது தப்பாக நம்மளை திட்டாலே நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம ஃபேமிலியில். ஐயோ அவர் அண்ணன் வந்து என்னை திட்டாரு, எனக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் தான், சிச்சுவேஷன்ஸ். அப்புறம் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அந்த இடத்துல. ஒரு கொஞ்சம் பொறுமை காத்திருந்துருக்கலாம். எங்கள் அந்த வீக்கே வந்து ஒரு மாதிரி டஃப்பான ஒரு வீக். டிக்கெட் டு ஃபினாலே வீக் வந்துட்டு எப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு வந்து புஷ் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி லைஃப்பில் வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரீம் நான் போனதே கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரீமில் அப்போ கூட நீ இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்றது தான் இந்த லெசனே தவிர மற்றபடி யாரும் எதுக்குமே காரணம் கிடையாது. ரைட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்ட பிறகு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அழுவீங்க, பயங்கரமாக அழுவீங்க.
அது வந்து எல்லாருக்குமே ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் தான். அந்த டைம்ல உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருந்தது இந்த அழுகை அப்போ? எனக்கு ரெட் கார்டு குடுக்க போறாங்கன்ட்டு, அதாவது நெக்ஸ்ட் வீக் குடுக்க போறாங்கன்ட்டு எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. அப்போ அழுவுனேன். இல்ல அதுக்கு அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்துட்ட பிறகு லைக் ஒரு மாதிரி தனியா உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. ஆல்சோ நீங்க சாண்ட்ரா இல்ல அது ஆக்சுவலா முன்னாடி நாள் அழுதுருப்பேன். முன்னாடி நாள் அது எப்படின்னா வந்து எனக்கு எல்லாமே ஃப்ளாஷ் ஆயிட்டே போகுது. நம்ம இவ்வளோ நல்ல ஜாப் விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம அம்மாவும் போயிட்டாங்க. அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பார்க்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் ஆசைப்பட்டதே அவ்வளோ மட்டும்தான். அப்புறம் நிறைய விஷயம் வந்து எனக்கு எப்படி ஒருவேளை ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா என் லைஃப் எப்படி இருக்கும், எந்த டைரக்டர்ஸ் வந்து என்னை வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸில் எடுத்துப்பாங்க, என் கண் எதிர்க்க வந்து நிறைய லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமா, இந்த ஃபீல்டில் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் மெயினாக கானா வினோத் அழுதது எல்லாமே வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் நம்ம சாரி கேட்க தான் போனோம், பட் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. சாரி கேட்க விடாத மாதிரி. அப்போ கேட்டாலுமே அது ஒரு வேல்யூ பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நான் சாரி கேட்பேன். நான் அந்த மாதிரி ஒரு ஆள். அது எல்லாமே அந்த க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் நடந்தது தான். அது முடிஞ்சு போச்சு, தட்ஸ் ஆல். ஆனால் அப்போ நான் அழுதது வந்து அந்த காரணங்களுக்காக மட்டும்தான். அது ஜஸ்ட் அ கேம். எவ்ரி திங் இஸ் ஓவர். லைஃப் இஸ் ஆசம், லைஃப் இஸ் ஃபைன். எல்லாமே நல்லபடியாக இனிமேட்டு நடக்கும். நைஸ், சூப்பர். ஒரு கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வெளியில பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா இவங்களால தான் இப்படி ஆச்சு. கானா உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கானா வினோத் அவரும் சொல்லி அனுப்புறாரு. எல்லாத்தையும் தாண்டி வந்து திவ்யா கணேஷ் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா போகும்போது நீ வெளியில போனா யார் கூட வேணா சேரு, இவங்க கூட மட்டும் சேராதன்னு. கட் பண்ணா செலிப்ரேஷன்ல நீங்களும் பார்வதியும் ஒரு செல்ஃபி போடுறீங்க. இப்போது மற்றவங்களோட ஒப்பீனியன் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அதான். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம தான் இருக்கோமே, அதான் வந்து உண்மை. யாரை நம்பியுமே நம்ம கிடையாது. நம்ம நாட்டுக்கான ஒரு இதுவே அதான். நம்ம வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்லை. இப்போ நம்ம பார்த்துப்போம் எல்லா விதத்துலேயும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் போய் உழைச்சி ஃபேமிலிக்காக கொண்டு வருவார். ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஹஸ்பண்ட் பார்த்துக்கணுமே, குழந்தைங்கள பார்த்துக்கணுமே, ஐயோ. எல்லாருமே வந்து அவங்களுக்காக நிற்கிறவங்க தான் இங்கே எல்லாமே. ஸோ யாரை டிபெண்ட் பண்ணி யாருமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ சாய்ஸ், ஒப்பீனியன். இவங்கள ட்ராவல் பண்ண பிடிச்சிருக்கு. மேபி அந்த கேமில் வந்து அப்படி இருந்திருக்கலாம். ஒரு லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு நல்ல ஒரு உறவாவோ அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, நான் நம்பினேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுதான். லைக் இன்ஃபேக்ட் நீங்க சொன்னீங்க அம்மா வந்து நிறைய ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பா எங்க இருந்தாச்சும் இவ்வளோ அன்பு காதல் அம்மா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அம்மா வர கல்யாணம் வர பண்ண சொன்னாங்க. கண்டிப்பாக. எப்போ கல்யாணம்? கல்யாணம் வந்து படங்கள்லாம் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் படங்கள்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுலாம் பார்த்தாச்சா? அது நீங்க அவர் சொல்லட்டாங்க. அதான் அது தெரியல, ட்ராவல் ஆகட்டும் பார்ப்போம் எப்படி சொல்லிட்டு. ஆனால் டெஃபினெட்லி வந்து இப்போது ஒரு கல்யாணம் பண்ணுறவங்க யார் அப்படின்னா லைஃப் பார்ட்னர். அவங்க வந்து முதல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் நம்ம கடைசி காலத்தில் வந்து குழந்தைங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒய்ஃப் தான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காகவும் இல்லைனாலும் எனக்கு கரெக்டாக இருக்கா நான் பார்க்கணும், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா நான் அவங்கள பார்க்கணும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அதுதான். பட் நல்லா இந்த ட்ராவல் வந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. ஸோ எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். சரி, எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படி இருக்கணும், இந்தந்த குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் பின்னு அது ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா? ஏன்னா இப்போ நீங்கள் முன்னாடியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபங்கியா ஒரு ஹாப்பி பாயாக தான் உங்களை பார்த்துருது எப்பயுமே. ஸோ வாட் would be that quality you expect? நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லியா என்னங்க சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஐயோ அந்த மாதிரி தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து என்னென்னா யூ ரியலி நீட் அ லைனஸ். எப்படின்னா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அம்மாக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது கலாச்சிட்டே இருப்பேன்.
ஐயோ சீரியல் பார்க்குறியா ஐயோ அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க தான் வந்து அவ்வளோ லைஃப் லெசன்ஸ் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் போய் அழுவேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு சம்டைம்ஸ்லாம். அவங்க வந்து கண்ணா இந்த மாதிரி தான்ப்பா அதெல்லாம் கவலைப்படாதப்பா என்ன இவ்வளோ தெரிஞ்சிருக்கு உண்மையாலே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் போலன்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து யூ நீட் சம்மன் ஹூ ஹாஸ் வெரி கிரேட் லவ் மெயினாக இருக்கும். லவ்லேயே வந்து இந்த டெடிகேஷன் இந்த எல்லாமே வந்துடும். ஒரு கண்டிப்பாக ஃபேமிலி நல்லா கொண்டு போகணும், இவருக்காக இருக்கணும் அப்படின்றது எப்படி வரும்னா லவ்னால் தான் வரும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். மேபி ரக்கடாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் ஒரு இது எனக்கு ஒப்பீனியன் மாறி இருக்குது தான். ஆமாம், அது நிறைய விஷயங்களில் வந்து அவங்க என்ன டெஃபினெட்லி ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு வைப் தான் அது. அது ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ரைட். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மீம் டெம்ப்ளேட் உருவாக்கியிருக்கீங்க தெரியுமா காதலர்களுக்குள்ள. அப்படியா? ஏதாச்சும் சண்டைலாம் வந்துச்சுன்னா பேபி கீபினா வாயெல்லாம் வச்சிரும். அது வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த டைலாக் சொல்லுங்களேன். அது வந்து அப்போ நேச்சுரலாக இருந்துச்சு. அப்படியே இப்போ ஒரு வாட்டி கிரியேட் பண்ணலாமே. அது நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு தனி உலகத்தில் இருந்தோம் 2 பேருமே. அப்போது வாய் தவறி வந்திருக்கோம், மன்னிச்சிருங்க. பட் ஆனால் சொல்கிறேன், பேபிக்கு பீனா வாயெல்லாம் உடச்சிடும். ஆனால் உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? பயங்கரமாக கோவப்படுவீங்க, நைட்டு போயிட்டு தோப்பு காரணம் போடுவீங்க. இது வந்து யுனானமஸாக எல்லா ஆண்களும் பண்ணுறது தான். என்னதான் இந்த ஒரு பயங்கர கோவப்பட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பெண்கள் கிட்ட அடங்கி தான் போவாங்க. அது வந்து சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, சரிம்மா சாரிம்மா அதுக்கு கிளாப் பண்ணாத ஆட்களே இல்லை. ஸோ உங்களுக்கு அது என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஒரு மேல் ஈகோ உள்ள ஹிட் ஆகும். என்னடா இது, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், அவளும் பேசுனா நானும் பேசுறேன், நான் ஏன் போய் சாரி கேட்கணும்னு. இவ்வளோ கேமரா இருக்கு, எல்லாமே தெரியும், இருந்தாலும் நீங்க போய் எங்க தோப்பு கரணம் போட்டதுக்கான காரணம் என்ன? இல்லை என்னென்னா, நான் கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டுருவேன். அதுக்கப்புறமா தான் யோசிப்பேன், ஐயையோ இது வந்து சரி பண்ண முடியாதோ அப்படின்னா மாதிரி. அப்புறம் விக்ரம் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், தலைவா ஒன்று சொல்லட்டுமா? என்ன ப்ரோ, உங்களுக்கும் பாருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ஓவர் ப்ரோ அப்படின்னா. அப்புறம் எனக்கு வந்துல ஐயோ நம்ம ஒரு உரிமையில் தானே கோவப்பட்டோம், இது ஒரு கேமு, ஏதோ சண்டை வந்துருச்சு. எப்போவுமே ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட தான் நீங்கள் ரொம்ப கோவத்தை காட்டிடுவீங்க. இப்போ ரோட்டில் போகிறவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் கோவத்தை காட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குனி வச்சு முதுகிலே குத்துவாங்க, ஓகேங்களா? ஸோ லவ் பண்ணுறவங்க கிட்ட தான் அதான் ஃப்ரெண்டாக லவ் பண்ணுறவங்ககிட்ட சரி ஓகே நம்ம ஒரு உரிமையில் வந்து பண்ணிட்டோம் போல் அப்படின்னு எங்கள் 2 பேருக்குள்ளே தான் அந்த கனெக்ட் இருந்தது. ஸோ ஃப்ரெண்டாக ஒரு லவ் இருக்குன்றப்போ அவங்க எப்படின்னா மொத்த வீடுமே வந்து இவங்களை பிரிச்சுட்டா போதுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்போ என்ன தோணுச்சுன்னா, இவங்களா இவளான்னு பார்த்தா எனக்கு இவ தான் வேணும்னு போயிட்டு நான் ஸோ அதான் வந்து தோப்புக்காரனெல்லாம் போட்டேன். லைக் எப்படின்னா, பரவாயில்லைங்க, பசங்கள்லாம் எப்படி தெரியுமா ரொம்ப சீனாக போடுவாங்க, அப்படியே பெரிய மாசு அது இதுன்னு காட்டுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, சும்மா டம்மி. எல்லாமே வந்து அந்த அந்த கேர்ள் கிட்ட தான் இருக்குது. அந்த கேர்ள் கிட்ட வந்து மொத்தமாக சரண்டர் ஆகிடுவாங்க. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு வந்து லைஃப்பில் வந்து அந்த பையனை வந்து மேலே கொண்டு போவாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டியே. அந்த டைம் சும்மா வந்து அப்படி இப்படின்னு பண்ணுறதெல்லாம் வந்து சும்மா நீ எதுவும் நம்பிடாதீங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடந்ததுன்னா சும்மா கரையாயோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்குவோம். பட் அதுக்கான காரணம் என்ன? மொத்த வீடும் எதிர்க்குது. சில பேர் சொல்லுவாங்களே, நீ வெளியில் போய் என்ன வேணா பண்ணிக்கோ, உள்ள ஏன் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ ஏன் அவ கூட இருக்குன்ற மாதிரி கேட்பாங்களே. அவ்வளோ பேர் சொல்லியும் அதை தாண்டியும் ஓகே இவளுக்காக நான் நிற்கணும்னு உங்களுக்கு மனசுக்கு தோன்றதுக்கான காரணம் என்ன? நான் எவ்வளோ அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு 1 வீக் மட்டும் பேசாமல் இருந்தேன். 2 வீக்ஸ் வந்து நான் பேசாமல் இருந்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, என்னால் உண்மையாகவே முடியல. கொஞ்சம் பேசாமல் நானும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா பிரஜன்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. they are really very good people தான். பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஆர் ரியலி வெரி குட் பீப்புள்.
மேபி உள்ளே நடக்குது எதுவுமே வச்சு நம்ம ஒருத்தர் இப்படி தான் அப்படின்றது வந்து நம்ம அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுல்ல, ஓகே இந்த பையன் வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டான், பாவம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். அதே மாதிரி தான் அவங்களுமே. இது எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு கார் டாஸ்க் 1 கிலோமீட்டர் க்ளோஸ். அந்த ஒரு கார் டாஸ்க் இல்லை அப்படின்னா இந்த சண்டை நடந்திருக்காது. கண்டிப்பாக நான் இருந்திருந்தா நான் கேஷ் பாக்ஸ் விட்டுக்க மாட்டேன் கண்டிப்பாக. அதுதான் ஃபஸ்ட்டு வேலையாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வேலை எனக்கெல்லாம் அப்புறமா தான் பார்ப்பேன். வினோத்துக்கு வந்து ஐ வில் மேக் ஷூர் சேஃபாக இருக்கானா, ஓகே வாய் உள்ளையா, அப்போ ஓகேடா. ஏன்னா வந்து அவன் நிறைய ஷேர் பண்ணியிருக்கான், நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ அவனை வந்து என்னையா நான் பார்த்தேன். இவன் ஜெயிச்சா நான் ஜெயிச்சிட்டேன். ரைட் ரைட் ரைட். ஸோ பிக் பாஸ் வீடு வந்து உங்களுக்கு நிறைய மெமரிஸை கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் லெட்ஸ் கோ ஹாலிடேஸோட இந்த கிஃப்ட் ஹேம்பரும் உங்களுக்கு நிறைய மெமரிஸை கொடுக்கும்னு நம்புகிறோம். ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ். கொண்டு அச்சாடி நீ எத்தனையோ வர்த்தகலா பார்த்தா அத்தனையும் வர்த்தினுதான் ஆக யாரும் இல்ல செஞ்சு வச்சு just another person. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Let's go holidays. Travel beyond boundaries. Let's go holidays. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta. Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta. Presta Innerwear Leggings and Nighties. Presents Kamarudin Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold. தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க.